வணக்கம். நான் தேனி மாவட்டம் கம்பம் நகரிலிருந்து வருந்திருக்கிறேன். என் பேர் கம்பம் இரா பாண்டியன். என்ன பொறுப்பில் மாநில கொள்கை வரப்பு துணை செயலாளராக இருக்கிறேன். எத்தனை வருஷமா எம்பி பண்ணிக்கிட்டீங்க, வந்து நாமினேஷன் பண்ணிக்கிட்டீங்க? எனக்கு 1989 திராவிட முன்னேற்ற கழகத்தில் சட்டமன்ற நாடாளுமன்ற வேட்பாளர்களுக்கு விருப்ப மனு வாங்கும் போதெல்லாம் வந்து நாங்கள் தொடர்ந்து கட்டிட்டு வர்றேன். இப்போ எதிர்வரும் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு தேனி நாடாளுமன்ற தொகுதிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் விருப்ப மனு கொடுத்துருக்கிறேன். எத்தனை வருஷமாக கட்சியில் இருக்கீங்க? நான் ஒரு 45 ஆண்டுகளாக இருக்கிறேன். தொடர்ந்து இயக்க பணியாற்றி கொண்டு இருக்கிறேன். அப்படி என்ன கொள்கை பிடிச்சி நீங்கள் அந்த எனக்கு தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, எங்கள் உயிருடன் கலந்திருக்கும் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய சமூக நீதி, மதசார்பின்மை போன்ற இந்த நாட்டிலே சுயமரியாதை தழைக்க வேண்டும், பொய்களெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும் அந்த உழைத்த உத்தமர்கள் வழியிலே அந்த இயக்கத்தில் நாமும் இருக்கிறோம் என்ற பெருமை தான் நான் வாழ்நாளில் பெற்ற பெரிய பெருமையாக கருதுகிறேன். அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்றளவும் இன்றைய மாண்புமிகு எங்கள் கழகத் தலைவர், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், திராவிடன் மாடல் ஆட்சி நடத்தும் சரித்திர நாயகர் தளபதியார் அவர்களும் அந்த சமூக நீதிக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். அவர் வழியில் இந்த தமிழ் சமுதாயத்திற்கு நாமும் உழைக்கிறோம் என்கிற பெருமையை இன்றைக்கு நாங்கள் பெற்றுக்கொண்டு அவருடைய அணியிலே அவருடைய வழியிலே இன்றைக்கு நாங்கள் செயலாற்றி கொண்டிருக்கிறோம். இப்போ நம்ம திராவிட தலைவர்களாக இருக்காங்க சார். ஆமாம். அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல முடியுமா? தந்தை பெரியார் ஒரு காலத்தில் அடக்குமுறைகள் இருந்தது. குறிப்பிட்டவர்களுக்குத்தான் கல்வி வேலை வாய்ப்புகள் இவையெல்லாம் அடித்து நொறுக்கி சாதாரணவர்களும் ஒடுக்கப்பட்டவர்களும் உயர்ந்தவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக தந்தை பெரியார் உழைத்தார்கள். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகென்று உணர்த்தியவர் தந்தை பெரியார். பேரறிஞர் அண்ணா ஒரு இமயம். இந்த தமிழ்நாட்டில் சாமானியனும் ஒரு அரசியல் சட்டசபைக்குள் நுழைய முடியும் என்பதை நிலைத்து காட்டியவர்கள். பேரறிஞர் அண்ணா இந்த நாட்டிலே வாழ்ந்த காலத்தில்தான் அவர் முதலாக முதலமைச்சராக 1967 பொறுப்பேற்ற உடனே தமிழ்நாடு என்ற பெயர் இருந்து இன்றைக்கு நாம் எல்லாம் தமிழ்நாடு என்று அழைக்கின்ற பெருமையை இந்த நாட்டிற்கு தந்தவர் நம் இதய தெய்வம் பேரறிஞர் அண்ணா அவர்கள். எங்கள் உயிருடன் கலந்திருக்கும் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய 14 வயதிலே இந்த நாட்டிற்காக உழைத்த பெருமகனார். தமிழ் இனம் மொழி காக்க ஒரு தலைவன் இந்த நாட்டிலே இருந்திருந்தார் என்றால் அதுதான் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். அவர் காலத்தில்தான் ஏழைகளுக்கும் சேவைகளை புரிய வேண்டும் என்ற திட்டங்களை கொண்டு வந்தார். பேரறிஞர் அண்ணா எப்படி ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று சொன்னார்களோ அந்த வழியில் ஏழைகளின் வாழ்வில் வசந்தத்தை ஏற்படுத்தியவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். 75 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் இருந்த ஒரே தலைவன் இந்திய வரலாற்றில் இருந்திருக்கிறார் என்றால் அவர்தான் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக 50 ஆண்டுகள், 5 முறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக, 19 ஆண்டுகள் முதலமைச்சராக பணியாற்றி இருக்கிறார்கள். 13 முறை சட்டமன்ற உறுப்பினராக இந்திய அரசியல் வரலாற்றில் தோல்வியை கண்டுராத தலைவராக இந்த மண்ணிலே காதல் பொய்த்தவர் எங்கள் உயிருடன் கலந்திருக்கும் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். அவர் வழியிலே இன்னும் பல நூற்றாண்டிற்கு இந்த தமிழ் மொழி தமிழ் இனத்தை காப்பதற்காக திராவிடன் மாடல் ஆட்சி நடத்துகிற எங்கள் ஆருயிர் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் வழியில் தொடர்ந்து பணியாற்றுவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கலைஞரை பற்றி இவ்வளவு சொல்லிட்டீங்க, தளபதி பற்றி எங்கள் அன்பு தலைவர் தளபதியார் அவர்கள் 50 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் இருந்திருக்கிறார்கள். அவர் கடந்து வந்த காலங்கள் தன்னுடைய 23 வயதிலே மிசா காலத்திலே சிறை கொட்டடியில் அடைக்கப்பட்டு கொடுமைகளை எல்லாம் அனுபவித்தார்கள். அதற்கு பின்பும் தொடர்ந்து தன்னுடைய இளம் வயதிலேயே
கோபாலபுரம் இளைஞரணியினுடைய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி பேரறிஞர் அண்ணா அவர்களை அவருடைய பிறந்தநாள் விழாவுக்கு அழைத்து சிறப்பித்தவர். அடுத்து தொடர்ந்து மாவட்ட பிரதிநிதியாக இருந்து பொதுக்குழு உறுப்பினராக இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணியின் செயலாளராக பொறுப்பேற்று அதற்கு பின்னால் சிங்கார சென்னையினுடைய மாநகர மேயராக 2 முறை இருந்து சட்டமன்ற உறுப்பினராக உள்ளாட்சி அமைச்சராக துணை முதல்வராக இன்றைக்கு இயக்கத்தினுடைய தலைவராக தமிழ்நாடு முதலமைச்சராக இன்றைக்கு இந்த இயக்கத்திற்கு இந்த இந்தியாவிற்கு ஒரு வழிகாட்டியாக இந்தியா கூட்டணியினுடைய முக்கிய தலைவராக இன்றைக்கு பொறுப்பு வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு அவர் நாட்டிற்கு தந்திருக்கின்ற இந்த மக்களுக்கான திட்டங்கள் இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ வகையிலே இன்றைக்கு மத்தியில் இருக்கிற ஒன்றிய அரசாங்கம் நிதிநிலையை தமிழகத்துக்கு தராமல் இருந்தாலும் கூட இந்த நாட்டு மக்களுக்காக தேர்தல் அறிக்கையில் அறிவித்த திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு நிறைவேற்றி புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், விடியல் பயணமாக இருக்கட்டும், மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். பல கேட்காததையும் செய்யக்கூடிய ஒரு முதல்வராக தமிழ்நாடு முதலமைச்சர் எங்கள் கழகத் தலைவர் தளபதியார் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு ஒரு ஈடு இணையற்ற தலைவராக இந்தியாவிலே திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அது எங்களுடைய இயக்கத்தினுடைய தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு கழகத் தலைவர் தளபதியார் தான் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்திட விரும்புகிறேன். உதயநிதி அவர் இந்த இளமையிலே இவ்வளவு துடிப்போட எப்படி எங்கள் முத்தமிழர் தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த மண்ணிலே எந்த கொள்கை அடிப்படையில் உழைத்தார்களோ எங்கள் கழகத் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் எப்படி இந்த இயக்கத்திற்கு உழைத்துக் கொண்டிருக்கிறாரோ அதே வழியில் இன்றைக்கு அவரும் இந்த நாட்டிற்காக சமூக நீதிக்காக எந்த காலத்திலும் பேரறிஞர் அண்ணா கண்ட கனவுகளையும் முத்தமிழர் தலைவர் கலைஞர் கண்ட கனவுகளையும் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அதை நிலைப்பாடோடு நின்று இன்றைக்கு உழைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு இளைஞரணியுடைய செயலாளராக இருந்து இன்றைக்கு இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர் அளவிற்கு இன்றைக்கு எங்கள் தலைவர் அவரை வளர்த்திருக்கிறார்கள். எனவே எங்களுடைய இளந்தலைவர் நாட்டினுடைய எதிர்காலத்திலே ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக அவருடைய எதிர்காலம் இந்த நாட்டிற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் பயன்படும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்திட விரும்புகிறேன். இப்போ என்னன்னா எம்பி எலெக்ஷனுக்கு அப்புறம் டிஎம்கே கட்சி அழிஞ்சிரும்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு. இதை பற்றி அவர் தான் காணா போயிடுவார். ஏன்னா அவர் அரசியல் ஒரு அரைவேக்காடு, அரசியலை பற்றி தெரியவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் என்பது நேற்று மழையில் பெய்த காலம் அல்ல, 75 ஆண்டு கால வரலாறு. அந்த வரலாறு இன்னும் பல நூற்றாண்டுகள் நிலைத்து நிற்கும். அண்ணாமலை போன்றவர்கள் தான் காணாமல் போய்விடுவார்களே தவிர இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகத்தை இயக்கி கொண்டிருக்கின்ற தலைவர்களும் அதில் எங்களை போன்ற தொண்டர்களும் இன்னும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு வித்திட்டு இருக்கிறோம் என்பதை அண்ணாமலை போன்ற அரைவேக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் தெரிவித்திட விரும்புகிறேன்.